பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சீரத்து நபி விரல் நுனிகளில் என்ற பாடத்திட்டத்தில் 27வது பாடத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதனி வாழ்க்கையினுடைய பகுப்பாய்வு, ஓகேங்களா, ஒரு அனாலிசிஸ், ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா லைஃபினுடைய ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம இப்போ இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ஓகே, மக்கி மற்றும் மதினி வாழ்க்கையினுடைய வித்தியாசம் என்ன, ஓவரால் ஒரு அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். இதில் நம்மளுக்கு ஒரு நல்ல அவுட்லைன் கிடைக்கும், ஒரு ஃபினிஷிங் ரிவிஷன் மாதிரியாகவும் இருக்கும், ஒரு அவுட்லைனும் கிடைக்கும். மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுடைய எதிர்ப்பின் காரணமாக மக்களை வெளிப்படையாக அழைத்து பயிற்சி அளிக்க வாய்ப்பு இல்லாத ரீதியில் இருந்தாங்க. சீக்கிரம் தவறு நினச்சி, அப்புறம் ஓரளவுக்கான தவறு நினச்சி, இருந்தாலும் ஒடுக்குமுறை எதிர்ப்புகள் தான் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் மதினா வாழ்க்கை அப்படி இல்லை, க்ரீன் லைஃப் அது, ஓகேங்களா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் மக்களுக்கு வழிகாட்டினார்கள், அதை தானே நடைமுறைப்படுத்தினார்கள் மற்றும் கற்பித்தார்கள். தான் வாழ்கிறது, வாழ வைக்கிறது, சொல்ல வைக்கிறது, டீச் பண்ணுறது, மஸ்ஜித் நபி ஒரு மர்க்கஸை உருவாக்குனது, அதே நேரத்தில் மற்ற உலக தலைவர்கள் பொதுவாக. ஆனால் இங்கே இன்னொரு மேட்டர் சொல்கிறேன், ஆனால் மற்ற உலக தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தாங்க, மக்கால ஒரு ஒடுக்குமுறையில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்க. மதீனாவில் ஒரு 10 வருஷத்தை பயன்படுத்தி பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் மற்ற தலைவர்கள் உலகத்தில் எந்த தலைவரை எடுத்துக்கிறீங்க நீங்கள், உலக அளவில் யாரை வேணால் எடுத்துக்கிறீங்க, பொதுவாக ஒரு அம்சத்தில் கூட முழுமையாக அவங்க செயல்பட்டுருக்க மாட்டாங்க. ஏதேனும் ஒரு அம்சத்தில், அரசியல் ரீதியிலேயோ அவங்க உலகத்தில் ஏதாவது ஒரு கொள்கையை பற்றி பேசியிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப போராடி இருப்பாங்க. அதில் எதுலேயுமே அவங்க கரை கண்டு இருக்க மாட்டாங்க, ஒரு பெரிய மாற்றத்தையோ கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்காற்றிய, அவர்கள் நடைமுறைப்படுத்தி முன்னுதாரணமாக இருந்து காண்பித்த விஷயங்கள், அம்சங்கள் எத்தனை பாருங்கள், நூற்றுக்கணக்கில். இது எல்லாத்துலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய பங்களிப்பு, அவர்களுடைய பாதம் இருக்கிறது. சிறந்த ஒரு முன்னோடியாக இஸ்லாம் அப்படிங்கிறத அவங்க உருவாக்கி, அந்த மார்க்கத்தின் மீது ஈமான், இஸ்லாமிய தூண்கள், இபாதத், தாவா, நெறிமுறைகள், சமூகம், பரிவர்த்தனைகள், இஸ்லாமிய அரசு, இது எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்குது பாருங்கள், சரிங்களா. அதாவது ஈமான் அப்படிங்கிறதுல எத்தனை அம்சங்கள், அல்லாஹ்வின் மீது மறுமையின் மீது எல்லாத்துலேயும் விளக்கங்கள் கொடுத்தாங்க, வாழ்ந்து காமிச்சாங்க. இபாதத்துங்கிறதுல நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, தொழுகை எல்லாம். அடுத்து இபாதத்துங்கிறதுல மற்ற விஷயங்கள், இஸ்லாத்தின் தூண்கள், இபாதத்தினுடைய மற்ற அம்சங்கள், தாவாவுடைய மற்ற அம்சங்கள் என்று ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் விண்டோஸ் இஸ்லாத்தில் பல எல்லாத்துலேயுமே ரசூலுல்லாஹ்வுடைய முன்னுதாரணம், அவங்க அதில் வாழ்ந்து காமிச்சது, அதில் அவங்க வழி காமிச்சது, அதை பற்றியான விளக்கங்கள் தந்தது என்று வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, வியாபாரம், இபாதத்து, பள்ளிவாசனுடைய பராமரிப்பிலிருந்து எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் முன்னோடியாக இருந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அவரது வாழ்க்கையின் அவர்கள் எடுத்துக்காட்டியதை கொண்டே வாழ்ந்தார்கள். என்ன அவங்க போதிச்சாங்களோ அதை வாழ்ந்து காமிச்சாங்க. இதை மற்ற தலைவர்களோடு ஒப்பீடு செஞ்சு பாருங்கள். ரசூலுல்லாஹ் மாதிரி யாரையாவது சும்மா கம்பேர் பண்ண முடியுமா? அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் கையாளவில்லை. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க, சான்ஸே இல்லை. 10% கூட ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. மேலும் வாழ்க்கையின் ஒரு அம்சத்தையும் கூட, சரி, ஒரு சிலதை தான் அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில அம்சத்தை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதை அவங்க முழுமைப்படுத்தினாங்களா, அதை அவங்க ஒரு கரை சேர்த்தார்களா, அதில் அவங்க ஒரு முன்னுதாரணமாக எல்லா ரீதியிலும் இருந்தாங்களா, அப்படி சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் இவ்வளோ விஷயத்துலையுமே எல்லா ரோலையுமே ப்ளே பண்ணி அதில் ரோல் மாடலாக இருந்து 100% அதில் ஒரு சிறந்த ப்ரீ மாடலாக இருந்திருக்காங்கன்னா எப்படிப்பட்டவங்க ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ் நம்ம எப்படி கொண்டாடணும், அவங்களை எந்த பின்பற்றணும். அவருடைய உரையின் ஒவ்வொரு அம்சமும் அற்புதமானது. உதாரணத்துக்கு துவாவை எடுத்துக்கிறீங்களேங்க, வரலாற்றில் எந்த நபராவது இந்த அளவுக்கு துவா நம்மளுக்கு கற்று தந்திருக்காங்களா, இவ்வளோ துவா செஞ்சுருக்காங்களா? எவ்வளோ துவாக்கள், இதுக்கான துவா, அதுக்கான துவா, இப்படி இறைவனை சார்ந்த இறைவனை இடத்துல இப்படி தேவைகளை, கோரிக்கைகளை நம்ம கேட்கணுங்க ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்காங்க, சரிங்களா. சரி, மாஷா அல்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவருடைய பணி என்னவா இருந்துச்சு? சூரா பக்ராவுடைய 129 சொல்கிற மாதிரி குரானை ஓத, யத்லு அலைஹிம் ஆயாத்தி, இது முஸ்லீம் அல்லாத எல்லாருக்குமே குரானை ஓத கற்றுக் கொடுத்தாங்க, குரான் என்னங்கிறத சொன்னாங்க. அடுத்ததாக வயுஸக்கீஹிம், பரிசுத்தப்படுத்தினார்கள், பண்படுத்தினார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், குரானை கற்பித்தார்கள். வல் ஹிக்மா, ஞானத்தை தன்னுடைய ஹதீஸ் மூலமாக, போதனைகள் மூலமாக, சுன்னா மூலமாக கற்பித்தார்கள். இதன் மூலமாக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை, சிறந்த சமூகத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். இதை தான் நம்ம ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதலாவது குரான், அடுத்து 3ஐயும் சேர்த்து நம்ம ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஹதீஸ், அவங்களோட வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செஞ்சாங்க அப்படின்னா, ஒன்று ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, நேர்மையானவர்களாக இருந்தாங்க, உண்மையான அனுதாபம் கொண்டவர்களாக இருந்தாங்க, ஓகேங்களா. இது ரசூலுல்லாஹ் இருந்த குவாலிட்டி. ரெண்டாவது, மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு முன்பு முதலில் அதனை தான் நடைமுறைப்படுத்துபவர்களாக, செயல்படுத்துவர்களாக இருந்தாங்க. அது தன்னிடமிருந்தே அதை ஆரம்பிப்பவர்களாக இருந்தாங்க. இதுதான் அவங்க ஈர்க்கப்படுவதற்கு, மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுக்கு முக்கிய காரணங்கிறதுல இது ஒன்று. மூன்றாவது, கடுமையான சூழ்நிலைகள், பேராசை, அழுத்தம் ஆகியவற்றின் மத்தியிலும், பேராசை அப்படின்னு சொன்னால் பேராவல்,
இஸ்லாத்தின் மீது கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு பெரிய விஷனோடு இருக்கிறாங்க. கடுமையான சூழ்நிலைகள், பல மன நெருக்கடிகள் இவற்று மத்தியில் மலை போன்ற பொறுமையை அவர்கள் விடாமுயற்சி கொண்டவர்களாக இருந்து, வேறு வார்த்தைகளில் சொல்கிறதா இருந்தால் அவர்கள் தான் முன்வைத்தவற்றில் உறுதியாக நம்பிக்கையாக இருந்து அல்லாஹ்வுடைய உதவியை நாடி துவா செஞ்சு முழு முயற்சியாக மும்முரமாக இருந்து எல்லாத்துலேயுமே வெற்றி கண்டாங்க. மக்களுக்கு படிப்படியாக மெதுவாக பயிற்சி அளித்தாங்க, வேகமாக சொல்லலை. அவர்களே ஆர்வ கோளாறுல சில நேரங்களில் வேகப்பட்டாலும் அவசரப்பட்ட ரசூல்லா பக்குவத்தோடையே அதை ஹேண்டில் பண்ணாங்க. பக்குவமாக சிறுகவே எல்லாத்தையுமே செய்ய சொன்னாங்க. அப்போ தான் கன்சிஸ்டன்சியாக ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக அதை நம்ம கடைசி வரைக்கும் பண்ணி முடிக்க முடியுது. எப்படி இருந்தாலும் நுட்பமும் ஞானமும் நிறைந்த ஒரு தலைவராக அவங்க வாழ்ந்தாங்க, திகழ்ந்தாங்க. இதை ரசூல்லாவுடைய சீரா. இது எல்லாத்தையும் படிக்கிறதாங்க ரசூல்லாவுடைய சீரா. மாஷா அல்லாஹ். ஃபைன். இதையெல்லாம் கண்டு அவர்களுடைய தோழர்கள் அவர்களை முழு மனதோடு நேசித்தார்கள். மேலும் அவர்கள் சொன்ன அனைத்தையும் ஈமான் கொண்டார்கள், உசுறு கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. ஏன்? இந்த 5 குவாலிட்டிஸ் ரசூலுல்லாஹ் இருந்தது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு மத்தியில் பணியாற்றினார்கள்? சஹாபா பெருமக்கள், ஓகேங்களா. முதல்ல முஸ்லீம்களுக்கு மத்தியில் அவங்க பணியாற்றினாங்க. அவர்கள் குடும்பத்தை, மனைவிகள், மக்கள், பேர குழந்தை, உறவினர்கள் அவங்களாம் எப்படி கவனிச்சுக்கணும், ஒரு மனிதனாக, ஒரு குடும்ப தலைவனாக நம்மளுடைய ரோல்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு இஸ்லாமியனாக வாழ்கிறதுக்கான வழிகாட்டுதலை கொடுத்தாங்க. பொது முஸ்லீம்களுக்கு மத்தியில் கல்வி கற்பித்தல், இதை எல்லாத்தையும் செஞ்சாங்க. மதீனால எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ் பணியாற்றிருக்காங்கல்ல. பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கறது, எதிரிகளை எதிர்கொள்வது, சரிங்களா, இந்த மாதிரி அதை டேக்கிள் பண்ணுறது, போர்கள், இப்படி எல்லாமே ஒப்பந்தங்கள், போர்கள், இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஃபேஸ் அங்கேயும் இருக்குது. மதீனா நகரத்தின் ஆட்சியாளராக ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது, ஓகேங்களா. இராணுவம், சமூகம், ஒப்பந்தங்கள், தகராறுகள், பொருளாதாரம் போன்ற அனைத்து வகையிலும் சமூகத்தை கவனித்துக் கொள்வது என்ற எல்லா விஷயத்திலும் அவங்க கேர்டேக்கராக இருந்து அந்த ரோலையும் பெர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஸோ முஸ்லீம்களுக்கு முன்னாடியும் சரி, நான் முஸ்லீம்ஸுக்கு முன்னாடியும் சரி, மதீனாவினுடைய ஒரு ஆட்சியாளராக எல்லா ரோல்லையுமே முன்னுதாரணமாக திகழ்ந்து வாழ்ந்து காமிச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்ட எதிரிகள் எப்படியாப்பட்டவர்கள், அவங்கள எத்தனை டைமென்ஷனில், அவங்கள எத்தனை கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். மக்காவில் பல கடவுள் கொள்கைவாதிகள் மற்றும் அவர்களது தோழர்கள் இப்படிப்பட்டவங்களும் இருந்தாங்க, சரிங்களா. அதாவது அந்த பாலித்தீட்ஸ் மக்காவில் இருந்த அந்த எதிரிகள், அவங்களுடைய தோழர்கள், அவங்க எல்லாம் ஒரு பக்கம், அவங்க ஒரு வகையான எதிரிகள். மதீனாவில் எடுத்துக்கிட்டால் சதி செஞ்ச உள்ளுக்குள்ளே இருந்து குழி பறித்த நயவஞ்சகள், இவர்கள் ஒரு வகையான எதிரிகள். அப்புறம் மதீனாவில் யூதர்கள் இருக்கிறாங்க, மதீனாவை சுற்றியும் யூதர்கள் இருந்தாங்க, அவங்க ஒரு வகையான எதிரிகள். அப்புறம் வடகிழக்கில் எடுத்துக்கொண்டால் வடக்கு திசையில் கிறிஸ்துவ ராஜ்யங்கள் இருந்தாங்க, அவங்க ஒரு பக்கம், அவங்க ஒரு எதிரியாக இருந்தாங்க. அதே மாதிரி பாலைவன பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா வாழ்ந்து கொள்ளையெடுத்து கொண்டிருந்த காட்டரபிகள் இருந்தாங்க, இவங்களும் இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருந்தாங்க. இந்த மாதிரி 5 ரீதியான எதிரிகளை எதிர்கொண்டு எல்லாரையுமே எப்படி ஃபேஸ் பண்ணணும், எல்லாரையுமே எப்படி வென்றெடுக்கணும்னு அவங்க எல்லாரையுமே சமாளித்து இந்த இஸ்லாமை அவங்க உருவாக்கி தந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். பாருங்கள், இணை வைப்பாளர்கள் அப்படின்னு சொன்னால் போர்கள், இணை வைப்பாளர்களோடு நடந்த போர்கள் எதில் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், பத்ரு, ஸெய்த் ரலியல்லாஹு அனுப்பி வச்சிருந்த இது, அப்புறம் உஹது போர், ஹம்ராவுல் அசது, ரஜிய போர், அந்த மவுனா கிணற்றினுடைய போர், பனு முஸ்தலக்கினுடைய போர், மக்கா வெற்றி, ஹுனைன் யுத்தம், இது எல்லாமே முஷ்ரிக்கீன்களோடு, இணை வைப்பாளர்களோடு நடந்த போர். நயவஞ்சர்களோடு நடந்த போருங்கிறது அந்த 2வது 2B நம்ம பார்த்தோம்னா அந்த நயவஞ்சர்களோடு ஏற்பட்ட அந்த போர், இதுதான் அவங்களோட நடந்த போர். மற்றதெல்லாம் உஹதுலையும் அவங்க பங்கேற்றாங்க, பனு நசீரோடையும் அவங்க பங்கேற்றாங்க. இதுலேயும் அவங்களுடைய ஒரு விதமான ஃபித்னா, அவங்களுடைய பிரச்சனை இருந்துச்சு. முஸ்தலக் போரில், ஹுதைபியாவில், இது எல்லாத்துலேயுமே நயவஞ்சர்களுடைய பிரச்சனை இதெல்லாமே வந்துச்சு. தபூக் இதிலலாம் அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருந்துச்சு, சரிங்களா. சரி, யூதர்களோடு எங்கெல்லாம் போர் நடந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஆனால் அவர்கள் முஸ்லீம்களை ஏமாற்றினர், கேலி செய்தனர், எதிரிகளுடன் சதி செய்தனர், மதீனாவை தாக்க எதிரிகளுக்கு தூண்டினர், தங்களை தாங்களே தாக்க முயன்றனர் முதலியான நிறைய விஷயங்கள் இந்த யூதர்களோடு இருக்குது. இதெல்லாம் இவங்கள்ட்ட வந்த பிரச்சனை. அந்த யூதர்களோடு நடந்த போர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இருக்குது பாருங்கள், எது உடன்படிக்கை. இந்த 1C பார்த்தோம்ல, அவங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேஸ் பண்ணதை நம்ம இப்போ சொல்கிறோம். அவங்களோட ஒரு உடன்படிக்கை போட்டாங்கல்ல, அது யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் வந்த ஒரு விஷயம். கிறிஸ்தவர்களோடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடிதங்கள் எழுதுனாங்கல்ல, அதாவது அவங்களோட அணுகுமுறை, யூதர்களோட அணுகுமுறை எங்கே நம்ம அவங்கள ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஃபேஸ் பண்ணோம். அதே மாதிரி கிறிஸ்தவர்களோடு எடுத்துக்கொண்டால் இந்த கடிதங்கள் எழுதுனதில், அதே மாதிரி மோத்தா போர், தபூக் போர்லலாம், அதே மாதிரி பிரதிநிதிகளுக்கெல்லாம் நம்ம சில கடிதம் எழுதுனாங்க. அதில் கிறிஸ்தவர்களுக்கு எழுதுனாங்க. அதில் ஒரு சில கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களோட சில ஒப்பந்தம் போட்டு ஜிஸியா வரிலாம் அவங்களுக்கு போடப்பட்டுச்சு சொன்னோம்ல, இதில் அவங்களோட இது இருக்குது. காட்டரபிகளோடு எடுத்துக்கொண்டால்
அஹஸாப் போரில் காட்டரபி பங்கேற்றாங்க. அதே மாதிரி ரிக்கா போர்னு சொல்கிற அதாவது ரிக்கா அதில் காட்டரபிகளுக்கோடு நம்மளுக்கும் கூட சண்டை நினச்சி அவங்க அதனால தான் அவங்க பயந்தாங்க. அந்த வழிபறியெல்லாம் இதன் பயத்தினால தான் அவங்க விட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்படி இவங்களோட நம்ம ஃபேஸ் பண்ணதெல்லாம் இருக்குது. மாஷா அல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதத்தில் உள்ள அல்லாஹ்வின் வழிகாட்டுதல்களை போதித்தார்கள். அதன்படி சிறந்த முறையில் செயல்பட்டு நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றார்கள். ஒரு சிறந்த தோழர்கள் குழுவை உருவாக்கினார்கள். நீதி மற்றும் நியாயம், ஆன்மீகம் மற்றும் தூய்மையுடன் சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள், உருவாக்கினார்கள். மேலும் ஒரு சிறந்த அரசை நிறுவினார்கள். அவர்களை பின்பற்றுவதன் மூலம் முஸ்லீம்கள் 100 ஆண்டுகளுக்குள் ஒரு வல்லரசாக மாறி 1000 ஆண்டுகள் அப்படியே இருந்தாங்கிறது உண்மை. இவ்வளோலாம் சாதிச்சிருக்கோம், உலகத்தில் இவ்வளோலாம் சாதிச்சிருக்கோம். ஆனால் உண்மையான வெற்றி எது? மறுமையினுடைய வெற்றி தான். அதுக்கு முன்னாடி உலகத்துலேயும் இவ்வளோ விஷயங்களை ரசூலா சாதிச்சு அந்த மறுமைக்கு வித்துட்டு வழிகாட்டி அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு போயிருக்காங்க. அதில் பயணித்து நம்ம மறுமையினுடைய வெற்றியை தேடிக்கொள்வது நம்ம மீதான கடமை. ஸோ நாம் குர்ஆன், ஹதீஸ் மற்றும் சீராவை படித்து அவற்றை சிந்திக்க வேண்டும். இதன் மூலம் நமது சொந்த வாழ்வில் நபித்தோழர்கள் வாழ்க்கையில் இருந்த சில குணங்களையாவது வளர்த்துக்கொள்ள நம்ம முயற்சி செய்யணும். இதுதான் அந்த 10 வருஷத்தினுடையது. அவற்றை நம்மளோட விரல் நுழையில் மனனம் செய்வதனுடைய ஒரு பெரிய நன்மை என்னென்னா, ஒரு பெரிய பெனிஃபிட். நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்னு சொல்கிறோம்லங்க. இந்த ஃபிங்கர் டிப்ஸ்னுடைய ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமாங்க? நம்ம சீராவை பற்றி வேறு புக்ஸில் படித்தாலும், நம்ம சீராவை பற்றி வேறு புக்கில் நம்ம படித்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எந்த காலத்தில், எந்த ஆண்டில், எந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் ரஹீக்குல் மக்தூம் போன்ற பெரிய புக்கே படிக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது புக்கு படிக்கிறீங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒன்று மக்கா வெற்றி அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த நடுவேரல் ஞாபகம் வரும். 8B ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்போ எந்த வருஷத்தில் இருக்கோம், எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங்காக தான் நம்ம அந்த கோர்ஸை உருவாக்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு ரிவ்யூ பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள், மனப்பாடம் செய்யுங்க. அதில் நம்மளுக்கு சிறந்த ஒரு மனன சக்தியை தருவானாக, நல்ல புரிதலை தருவானாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா மூலமாக நல்ல படிப்பினைகள் பெற்றவர்களாக ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.